வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி நான் கந்தசாமி. ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நமக்கு இதுல ஒரு சின்ன மோட்டிவேஷன் வித் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நடந்தது இல்லைங்களா, எக்ஸாம் அதாவது டெட் 2022-23 நடந்தது பாத்தீங்களா. அந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 சப்ஜெக்டோட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் தரேன். முதல்ல இந்த சின்ன மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வரக்கூடிய டெட் எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் ஹார்டா நம்ம ஒர்க் பண்ண போறது இல்ல, ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம பண்ண போறோம். அந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதுடைய முழு விளக்கம் தான் இந்த வீடியோ நம்ம கொடுத்துருக்க போறோம். என்ன பண்ண போறோம்னா, முதல்ல இங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அடுத்த சப்ஜெக்ட்ல எப்படி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் இதுல சொல்லிடுறேன். இப்போ முதல்ல பாருங்க, ஒர்க் ஹார்டு அப்படின்றப்போ நமக்கு இதுல பாருங்க, இதுதான் நீங்க அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய பங்களிப்பு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயரா இருக்கக்கூடிய ஒரு பீஸை வந்து நீங்க இப்ப தள்ளிட்டு போகும்பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. அதுவே நீங்க தள்ளக்கூடிய பீஸ் வந்து இப்படி ரவுண்டா இருந்தது அப்படின்னா சீக்கிரம் ஸ்கோல் ஆகி போயிடும் இல்லைங்களா. சோ இது வந்து ஒர்க் ஸ்மார்ட், நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா செய்யுது. நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா நம்ம படிச்சோம் அப்படின்னா அதை ஈஸியா நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுடைய ஒரு சிம்பிள் ஒரு விஷயம் தான் நான் சொல்றோம். இதுல இன்னும் என்ன பண்றோம், இன்னும் கொஞ்சம் ஒர்க் வித் அதாவது ஹார்டு வித் ஸ்மார்ட்டா நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல நின்னா போதும், சும்மா லைட்டா தூக்கி விட்டாலும் கூட அது பள்ளத்துக்கு அதுக்கு உண்டுட்டு போயிடும். அதே மாதிரி ரொம்பவே ஈஸியா நமக்கு இருக்கணும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் டாபிக்கையும் படிச்சுட்டு கூடவே ஒரு சில டாபிக்கை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் ஸ்மார்ட் ரெண்டு இருக்கும்போது ஈஸியா நமக்கு வேலை முடியும் சரிங்களா. இதுதான் வந்து இந்த சிம்பிள் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ இங்க படிக்கக்கூடிய கண்டென்ட் கூட பாத்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சப்ஜெக்ட்ல எப்படி இருந்தது நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். இது நான் என்ன பண்ணிருக்கேன்னா, பாட்னி நான் எடுத்திருக்கேன், அதாவது TNTET எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் 2022-23 நடந்தது பாத்தீங்களா, அந்த ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். என்ன இங்க நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தாவரங்கள் பாலின இனப்பெருக்கம் மற்றும் பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு +1ல வரக்கூடிய ஒரு கண்டென்ட் தான், +1 +2 வரக்கூடிய டாபிக் தான் இது. அதுல இத்தனை கேள்விகள் இங்க கேட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் 2022-23 கேட்ட கேள்விகள். ஒரே பருமுடைய ஒட்டுத்தண்டு ரைட். கொஸ்டின்ஸ் 1, கொஸ்டின் 2 மகரந்த பை சுவரின் உட்புற அடுக்கு, 3வது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட படத்தை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த டாபிக்ல மட்டுமே எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட பாருங்க 9 கூட பாருங்க 13 கேள்விகள் போன டெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு சாப்டர்ல இருந்து 13 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இங்க நம்ம எடுத்துக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம 6வது இருந்து 12வது வரைக்கும் எல்லா டாபிக்கும் மாங்கு படிச்சு போயிட்டே இருப்போம், டைம் வேஸ்ட். ஆனா இந்த மாதிரி இம்பார்ட்டண்டா கண்டிப்பா இருந்து கேள்விகள் வரும் நம்ம நினைக்கக்கூடிய டைட்டில்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கிறோம். முதல்ல வந்து அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிறோம். இதை படிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேல எக்ஸாம்ல கேட்பாங்க, அதை ஒரு சில நேரத்துல கேட்டாலும் கேட்பாங்க, ஒரு சில நேரத்துல விட்டாலும் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் வந்து செகண்ட் டைமா நம்ம படிச்சுக்கலாம். சோ நம்ம ஸ்மார்ட் ஒர்க் இந்த இடத்துல வேணும், அதே சமயத்துல ஹார்ட் ஒர்க் நமக்கு வேணும். அதான் இங்க நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அப்போ இந்த பாட்னி வந்து மட்டுமே எத்தனை டைட்டில் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, சூழல் மண்டலம், சூழ்நிலையல் கோட்பாடுகள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், அது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். இது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது PDF உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 8344059944 மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க. வாட்ஸ்அப்ல என்னென்ன டைட்டில்ல என்னென்ன கேள்விகள் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, இங்க வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய டெட் எக்ஸாம் அவ்வளவு இன்னைக்கு நாளைக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் இல்லைங்களா. சோ இந்த டெட் எக்ஸாம் இருக்கிற ஷார்ட் டைம்ல எப்படி ஈஸியா நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஒர்க் இதுதான். இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ் என்னங்கிறது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா என்னென்ன டாபிக் ஒரு சில எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஒரு சில நேரத்துல கேட்டிருக்காங்க, ஒரு சில நேரத்துல கேட்காத கேள்வி இருக்கக்கூடிய சில டாபிக்கள் இருக்குது பாத்தீங்களா, அது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம படிச்சுக்கலாம். அப்புறம் 3வது ப்ரிஃபரன்ஸா சுத்தமா இது வரைக்கும் எக்ஸாம் கேட்கலாம், அடுத்த எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய டாபிக் வந்து நம்ம தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். சரி, இப்ப இது வந்து நான் பாட்னில மட்டும் கிடையாதுங்க. இப்ப பயிர் பெருக்கம், பொருளாதார பயனுள்ள தாவரம், தொழில் முனைவு தாவரவியலும், அடுத்த இதுல பாருங்க உயிர் உலகம், உயிரி உலகம், அதே மாதிரி தாவர உலகம், உடலப்புற அமைப்பியல், இனப்பெருக்க புற அமைப்பியல். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, மேக்சிமம் +1 +2 தான் நம்ம கேள்வி வந்திருக்கு. செல் ஓர் வாழ்வியல் அழகு, திசு மற்றும் திசு தொகுப்பு, தாவரங்கள் கடத்து முறைகள், அதே சமயத்துல பாருங்க ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல், தாவர வளர்ச்சியும் படிம வளர்ச்சியும், அந்த பாருங்க வரிசை இந்த டாபிக்ல இருந்து மட்டுமே பாட்னில டோட்டலா தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம், அதே மாதிரி பாருங்க நரம்பு மண்டலம், தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம், கூடவே அடுத்த இன்னொரு டாபிக் நான் கொடுத்துருக்கேன், இன்னொரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன், ஹிஸ்டரியும் நான் கொடுத்துருக்கேன், வரலாறு நான் கொடுத்துருக்கேன். இந்த டைல்ஸ் எல்லாமே மரபியல், இனக்கலப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல். இதெல்லாம் எங்க இருந்து எப்படி சார் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஒரிஜினல் கொஸ்டின் எடுத்துட்டோம், நம்ம ஸ்கூல் புக்ல போய் புரட்டுறப்ப எந்த டைட்டில் இந்த கேள்வி வந்திருக்குங்கிறத நாங்க பார்த்து ஒவ்வொன்றாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான், எங்க டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த டைட்டில்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இந்த டைட்டில் இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு அந்த கேள்வியும் நாங்க இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம் சரிங்களா. இதுல வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம குறைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2022-23 இருக்கக்கூடிய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல போய் பாருங்க, இந்த கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் இந்த டைட்டில் ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க.
சரிங்களா? அதனால இதுல எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லை. பாருங்க, நுண்ணுயிர்களின் உலகம், பொருளாதார உயிரியல், இதுல பாருங்க ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம தூக்கி வச்சிருக்கோம். 13 கேள்விகள் கேட்ட அந்த டாபிக்கை முதல்ல நம்ம படிக்கிறோம். 2 கேள்வி 1 கேள்வி கேட்டிருக்கிற டாபிக்கை 2வது ப்ரிஃபரன்ஸ் நம்ம படிச்சுக்கிறோம். அந்த வகையில் பாருங்க, சூழ்நிலை அறிவியல் இருந்து மட்டும் தாவர உலகம் அப்படிங்கிற டைட்டில் பாருங்க, பயிர் பெருக்கம் மற்றும் வேளாண்மை, இதெல்லாம் பாருங்க 2 கேள்வி 3 கேள்வி. அந்த கேள்விகளுடைய எத்தனை டைம் கேட்டிருக்காங்க அந்த கேள்வி, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாபிக் வந்து நம்ம பின்னாடி சொல்லி வச்சிருக்கோம். எந்த டாபிக்ல அதிக கேள்வி கேட்டிருக்கோம் அதை முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கோம். பட் புக்ல போய் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு ஆர்டர் வைஸா போகும். இப்ப தாவரவியல் இருக்கு அப்படின்னா தாவர உலகம் அப்படின்னா என்ன, மொத்தம் உலக அளவுல எத்தனை உயிர்கள் இருக்கு, சிற்றினங்கள் எத்தனை இருக்கு, அதுல கரோலஸ் லினேயஸுடைய இது என்ன இருக்கு, அந்த வகைப்பாடுகள் என்ன இருக்கு, அந்த வரிசையில ஒரு தாவரம் இருக்கு, அந்த தாவரத்துக்கு வந்து சைலம் புளோயம், அதாவது கனிம சத்துக்கள் உறிஞ்சக்கூடிய அந்த சைலம் புளோயம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தாவரத்துல படிக்கும் பொழுது இன்னும் சிற்றினங்கள் இருக்கு, ஒரு செல் உயிரினங்கள் என்ன, கிளாம்டா, மொனசா, அமீபா, இந்த மாதிரி ஒரு செல் உயிரினங்கள், பல செல் உயிரினங்கள், அப்புறம் வகைப்பாடுல 5 உலக வகைப்பாடு, ஆரிச்சர்ட் விக்டருடைய 5 உலக வகைப்பாடு, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸா நமக்கு வரும். பட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா அது ஃபுல்லா நம்ம படிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் இருந்து இந்த கேள்விகள் வந்திருக்கு, அப்ப அந்த டைட்டில் மட்டும் பர்டிகுலரா நம்ம நோட் பண்றது தான் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க். அந்த முக்கியமான அந்த டைட்டில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வச்சு தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சோ அதன் அடிப்படையில அந்த டைட்டிலுக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம். இது ஒரு என்ன சொல்றதுன்னா இவ்வளவு பாட்னியில் இருக்கிறது. இப்ப அடுத்தது பாருங்க, ஹிஸ்டரியில சிந்துவை நாகரிகத்திலிருந்து 2 கேள்விகள், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இருக்கு, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், அதே மாதிரி பாருங்க குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை, இந்திய மௌரியருக்கு பின் பேரரசின் காலம், புத்தர், வர்த்தமானர்கள், இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லி இதுல மட்டும் பாருங்க எத்தனை கேள்வி வந்திருக்கு. அந்த இடைக்கால வரலாற்று ஆதாரங்கள்ல வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அப்படிங்கிற இந்த டைட்டில் இருந்து மட்டுமே பாருங்க எத்தனை கேள்விகள் வந்திருக்கு. இது எதுக்காக நான் இங்கெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ் எது அப்படின்றத நம்ம இதன் மூலமா தான் நம்ம எடுத்துக்கிறோம். தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள். சரி, இது வந்து நாம என்ன சொல்றோம்னா இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டோம். அப்ப ஹிஸ்டரியில என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கால வரிசை படி பாத்தீங்க அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பழைய கற்காலம், 10,000 இருந்து 4000க்குள்ள பாத்தீங்கன்னா புதிய கற்காலம், 4000க்கு பின்னாடி அந்த 3000 to 1500க்குள்ள சிந்து சமவெளி நாகரிகம், 1500 to 600 வரைக்கும் வேத காலம், அதுக்கு பின்னாடி மௌரிய பேரரசு கிமு 324 சம்திங்ல பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற அந்த டைம்ல வந்து அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுப்பு 324 to கிமி, அதாவது கிமு கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி இப்போ பொது ஆண்டுக்கு முன் அப்படிங்கிறது 180 வரைக்கும் மௌரிய பேரரசு. அப்புறம் கனிஷ்கர் காவியம், அதாவது குஷான பேரரசு சொல்லக்கூடிய அந்த கிபி 78, அதாவது பொது ஆண்டுக்கு பின் இப்ப இருக்கிற புக்ல வந்து 78ல இருந்து 120 வரைக்கும் அந்த கனிஷ்கருடைய காலம் குஷான வம்சம் நம்ம சொல்றோம். கிபி அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 312ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு 600 வரைக்குமே வந்துட்டு இவருடைய காலம். யாரு, நம்ம குப்தர்கள், இந்தியா அதாவது இந்தியாவின் பொற்காலம் சொல்லக்கூடிய குப்தர்களின் காலம். அதுக்கப்புறம் அதாவது இந்தியாவின் மீது படையெடுத்த 3 முக்கிய முஸ்லிம் மன்னர்கள் 772ல முகமது பின் காசிம், அதுக்கப்புறம் கஜினி, முகமது பின் கஜினி, அப்புறம் முகமது பின் கோரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது 1191 முதல் பாணிப்பட்டு வரும், 1192 2ஆம் பாணிப்பட்டு போர் மூலமாக பிருத்திவிராஜ் சோகனை தோற்கடிச்சிட்டு கோரி உள்ளுக்குள்ள வந்துருவாரு. அவருடைய அடிமையாக குத்புதீன் ஐபக் உள்ள வச்சுட்டு தான் 1206 இருந்து 1526 வரைக்கும் குப்த, அதாவது மீன்ஸ் என்னன்னா இவங்களுடைய காலம், டெல்லி சுல்தானுடைய காலம் நம்ம சொல்லுவோம். 1526 இருந்து 1707 வரைக்குமே பாத்தீங்கன்னா முகலாயர்களுடைய காலம். அது வந்து பாட்ஷா, BHA நம்ம படிச்சிருக்கோம் இந்த ஷார்ட்கட்டா, BHA பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு 1526ல இருந்து 1707 வரைக்குமே முகலாய பேரரசு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடியே 1206ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா 1526 வரைக்கும் டெல்லி சுல்தானிய காலகட்டம் நம்ம கலந்து இருந்திருக்கும். அதுக்கு ஒரு நம்ம ஷார்ட்கட் நம்ம கொடுத்துருப்போம் அடிக்கடி ஹிஸ்டரி கிளாஸ்ல, அகிது சைலோ அப்படின்னு சொல்லிட்டு, அகிது சைலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். இதனுடைய மீனிங் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அடிமை வம்சம், கீழ்ச்சி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெல்லி சுல்தானுடைய பேரரசை வந்து கால வரிசை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அது இதுக்கு பின்னாடி வர்றவங்க வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த மீன்ஸ் என்னன்னா ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அந்த ஐரோப்பியர்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டை நம்ம என்ன சொல்லியிருப்போம், போடா இல்லைங்களா, போடா டே பிச்சு புடுங்க அப்படிங்கிறது. அதாவது போடானா போர்ச்சுகீசியர்கள், டான டச்சுக்காரர்கள், இதுல வந்து இன்னொரு எழுத்தா நம்ம போட்டுக்கிறோம், என்ன நெடில் எழுத்தா ஆங்கிலேயர்கள், டேனா டேனியர்கள், பீனா பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களுடைய ஷார்ட்கட்டை வந்து நம்ம இதுல வச்சிருப்போம். சோ இவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1206ல இருந்து பாத்தீங்கன்னா 1707 வரைக்கும் இந்த 3 ஷார்ட்கட்டும், இந்த 3 ஷார்ட்கட் அப்படிங்கிறப்ப 1772ல வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆயிருப்பார். காரன் விச பிரபு, அப்புறம் வெல்லிஸ்லி பிரபு, மார்விஸ் ஹேஸ்டிங்ஸ் பிரபு, வில்லியம் பென்னிங் பிரபு. 1829ல பாத்தீங்கன்னா ராஜாராமோட துணையோட சரியன் முருகன் எறும் பழக்கத்தை ஒழிச்சார் பாத்தீங்கன்னா வில்லியம் பென்னி பிரபு. அப்புறம் நமக்கு முதல் இந்திய சுதந்திர போர் சொல்லக்கூடிய 1857ல வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய
அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து 1853 மும்பை டு தானே வரைக்கும் போட்ட முதல் இருப்பு பாதைன்னு சொல்லக்கூடிய டல்ஹௌசி பிரபு காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்கள். சோ அங்க இம்பார்ட்டன்டான அந்த பிரபுக்களை நம்ம பார்க்கும்பொழுது அந்த டல்ஹௌசி பிரபு அந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அதுக்கு பின்னாடி ரிப்பன் எங்கள் அப்பன் சொல்ற மாதிரி ரிப்பன் பிரபுடைய காலகட்டம். அதுக்கு முன்னாடி சோ அந்த காலகட்டத்தில் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க இல்லைங்களா. 1885 முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தாவிலையும், 86 இரண்டாம் தேசிய காங்கிரஸ் வந்து நம்ம கல்கத்தா இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல இருந்துன்னா WC பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி காலகட்டத்தில் அவர் தலைமை தாங்கியிருப்பாரு. 86 வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தால, ஏன்னா இந்தியாவுடைய அந்த காலகட்டத்தில் முக்கியமான நகரங்கள் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி, கொல்கத்தா, சென்னை இதுதான் நம்ம சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல நடந்தது. மும்பை மீன்ஸ் அப்ப பம்பாய் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ வந்து WC பானர்ஜி உமேஷ் சந்திர பானர்ஜி காலகட்டத்தில் நடந்திருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க அடுத்த பானர்ஜிகள் வந்துடும். பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறது 1887 வந்து நம்ம சென்னையில நடந்த இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள் நடந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிப்பன் பிரபு தான் ஆட்சி பண்ணியிருப்பாரு. ரிப்பன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைப்பு, அதே மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு. சோ இதெல்லாம் காலவரிசை முறைப்படி பாத்தீங்க அப்படின்னா பிரபுக்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரபுக்கள் வந்து இவங்க தான் நம்ம படிப்போம். அப்புறம் சுதந்திரத்தின் பொழுது பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படிங்கிறப்போ 1857 இருந்து 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஒரு போர்ஷனா நம்ம படிக்க போறோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க 1206 இருந்து நம்ம ஸ்டார்டிங் பண்ணி டெல்லி சுல்தானிய பேரரசுல இருந்து கண்டினியூ ஆகி இவங்க முகலாய பேரரசு கண்டினியூ ஆகி இந்தியாவுக்குள்ள வந்த போர்ச்சுகீசியர்கள் ஐரோப்பியர்களுடைய கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் 1857-47 வரைக்கும் இந்திய தேசிய இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கறதுக்காக நடத்தப்பட்ட போராட்டங்கள். அதுல வந்து நம்ம வரிசை ஒவ்வொன்றை படிச்சுட்டே இருப்போம். ஒத்துழையாமை இயக்கம், உப்பு 30 இந்த மாதிரி விஷயமா நம்ம படிச்சுட்டே இருந்திருப்போம். 19 ஜாலியன் வாலாபாக் படுகொலை இதை வந்து நம்ம ஒரு தனி போர்ஸ்னாவே ஒவ்வொருத்தரும் என்னென்ன ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல வந்து அந்த காலவரிசைப்படி கடைசியா கொண்டு வரும் பொழுது 1947 இந்தியா சுதந்திரம் அடைக்கும் பொழுதும், அதே மாதிரி குடியரசாக 1950 இருந்து அப்புறம் ஒரு 12 5ஆண்டு திட்டங்கள் போட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா. 1951 இருந்து 56 வரைக்கும் முதல் இந்திய முதல் 5ஆண்டு திட்டம், அதுக்கு வந்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்புறம் 56 இருந்து 61 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2வது 5ஆண்டு திட்டம், அதுக்கு வந்து தொழில்துறை கொடுத்திருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையா வரும்பொழுது இடையில வந்து திட்ட விடுமுறை காலங்கள் 1991 உலகமயமாதல், தனியார்மயமாதல், தாராளமயமாதல் இதெல்லாம் படிச்சுட்டு நமக்கு 12வது 5ஆண்டு திட்டம் 2012 வரைக்குமே கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரியை ஒரு ஆர்டர் வைஸா நம்ம இயர்ஸ் எல்லாம் கண்டினியூ கொண்டு வந்து நம்ம முடிச்சு வைப்போம். சோ இது வந்து என்னன்னா நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமான இது வந்து நமக்கு காலவரிசைப்படி பார்ப்போம். இது வந்து டோட்டல் இந்தியாவுக்கு நம்ம படிப்போம். நம்ம தென்னிந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த சேர சோழ பாண்டியர்கள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய சேர புத்திரர்கள், கேரளாவில் இருக்கக்கூடிய சோழர்கள், அப்புறம் பாண்டியர்கள், சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர் மேலை சாளுக்கியர்கள் இருந்தா பாருங்க அவங்க காலகட்டம், ராஷ்டிரகூடர்கள், இந்த மாதிரி இவங்களை தான் தென்னிந்திய அரசுகள் சொல்லிட்டு நம்ம படிக்க போறோம். இது இடையில இல்லாம குட்டி குட்டி அரசர்கள்லாம் சொல்லக்கூடிய கனிஷ்கர், அதே மாதிரி முகலாய பேரரசு அவர் முகலாயர் அவுரங்கசீப்புக்கு கண்ணில் வெள்ள விட்டு ஆட்டினார் பாருங்க நம்ம சிவாஜி, மராட்டிய சித்திரபதி சிவாஜி, அப்புறம் கிருஷ்ணதேவர காலகட்டம், ஹர்ஷர் குறுக்க பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 4-5 சிற்றரசர்களையும் நம்ம வரலாறு படிப்போம். அவெல்லாம் வரலாறு இருக்கக்கூடிய கண்டென்ட். சோ இந்த வரலாறுல தான் நமக்கு இன்னும் என்னென்ன டைட்டில்ஸ் எல்லாம் இது எந்தெந்த டாபிக்ல இருந்து இந்த கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதுலயும் கொடுத்துருப்போம். இதோடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்க வீடியோ 8344059944 நீங்க கால் பண்ணி இங்க இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். இதுல பாருங்க டெல்லி சுல்தானிய பேரரசு அப்படின்னா ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். அது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி கம்பல்சரி கேள்வி கேட்டு ஆகுன்ற ஒரு விதி அதுல இருக்கு. இது பாருங்க கியாசுன் பார்பன், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, இந்த கில்ஜி காலகட்டங்கள் வந்து இருந்த அந்த கால வரிசை யார் யார் எந்தெந்த வம்சத்துல இருந்து எந்தெந்த காலகட்டத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறது விஜயநகர பாமணி பேரரசுல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா ரைட். இப்ப இதெல்லாம் எதுக்காக எப்படி நம்ம இந்த இடத்துல படிக்க போறோம் அப்படின்னா ஒரு கால வரிசை முறைப்படி நம்ம ஹிஸ்டரி படிச்சோம்னா மைண்ட்ல நிக்கும் தான். பட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் முக்கியத்துவம் நம்ம கொடுத்து படிச்சோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஒர்க்கா மார்க்கா ஹை ஸ்கோர் நம்ம பண்ணலாம். எல்லா டாபிக்கும் இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாமே நம்ம டீம் எல்லாம் கண்டுபிடிச்சு ரெடியா வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த டெட் எக்ஸாம நாமளா டெட்டான ஒரு சவாலோட பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுல இறங்கியிருக்கோம். ஸோ நம்மளுடைய நேரம் வந்து விட்டது. அவ்வளவு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் 2 நாள் வந்துடும். நம்மளுடைய வேலையை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா ரைட். இன்னைக்கு நான் இதுல வந்து 2 சப்ஜெக்டுடைய டாபிக் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. முகலாய பேரரசுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. டெல்லி சுல்தானிய பேரரசு ஆகட்டும், முகலாய பேரரசு ஆகட்டும், மராத்திய சத்ரபதி சிவாஜி இவருடைய டைட்டில் இருந்து விஜயநகர பாமணி பேரரசு வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். சரி, இப்படி கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது எல்லாமே ரைட் சார். இது அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரிங்களா அதனால நீங்க கான்பிடண்டா படிங்க. ரெண்டாவது என்னன்னா ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ சார்.